நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மரணம் தொடர்பான போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ரியா சக்கரவர்த்தி மற்றும் அவரது சகோதரர் சோவிக் ஆகியோரின் வங்கிக் கணக்குகளை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு முடக்கியிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் சார்பில் சிறப்பு கோர்ட்டில் மனு தாக்கலும் செய்யப்பட்டிருந்தது. அதில் வங்கிக் கணக்குகளை முடக்கும் போது சட்டப்படி முறையான நடைமுறைகளை அதிகாரிகள் பின்பற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி வாதிடப்பட்டது. இந்த வாதிடப்பட்டதுக்கு பிறகு இந்த மனுவை விசாரித்த சிறப்பு கோர்ட் நீதிபதி யூசி தேஜ்முக் தன்னுடைய உத்தரவை கூறியதாவது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒருவரது சொத்து அல்லது வங்கிக் கணக்கை முடக்கும் போது 30 நாட்களுக்குள் அதற்குரிய அதிகாரியிடம் அனுமதி பெறப்படவில்லை என்பதை அதிகாரிகளே ஒப்புக்கொண்டுள்ளனர். எனவே இந்த முடக்கம் சட்டப்படி செல்லாது. எனவே நடிகை ரியா மற்றும் அவருடைய சகோதரரின் வங்கிக் கணக்குகளை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும், மேலும் ரிசர்வ் வங்கி விதிகளின்படி அவர்கள் தங்கள் கணக்குகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார். தென்னிந்திய சினிமாவில் தன்னுடைய திரை வாழ்க்கையில் தொடங்கி இன்று இந்திய அளவில் டாப் நடிகைகள் ஒருவராக வலம் வருகிறார் சமந்தா. 15 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் பயணித்து வர இவங்க பல பிரச்சனைகள், சர்ச்சைகள், கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்காத விஷயமே இல்லை. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மயோஸ்ரீ என்ற நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தார். கடந்த ஆண்டு இயக்குனர் ராஜ் நெடுமோரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பிறகு சமந்தாவின் நடிப்பில் வெளிவந்திருக்கும் திரைப்படம் மாயண்டி பங்காரம். இந்த படத்தில் ஆக்ஷன் ஹீரோயினாக கலக்கியிருக்கிறாங்க சமந்தா. சமீப காலமாக ரொமான்டிக் ஹீரோயினாக நடிப்பதை விட ஆக்ஷன் ஹீரோயினாக நடிப்பதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் சமந்தா என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரசிகர்களின் மனதில் தன் இடத்தை பிடித்திருக்க நடிகை சமந்தாவின் பிறந்த நாள் இன்றாகும். தன்னுடைய 39வது பிறந்த நாளை கொண்டாடும் சமந்தாவுக்கு ரசிகர்கள், திரையுலகினர் அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் இந்திய சினிமாவில் டாப் நட்சத்திரங்களில் ஒருவராக இருக்கும் சமந்தாவின் மொத்த சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி நடிகை சமந்தாவின் சொத்து மதிப்பு 110 கோடிக்கு மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. மேலும் இவர் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு 5 முதல் 8 கோடி வரை சம்பளம் வாங்குவதாகவும், வெப் தொடரில் நடிக்க 10 கோடி வரை சம்பளம் வாங்குவதாகவும் கூறப்படுகிறது. முன்னணி நடிகர்களின் படங்கள் அப்படின்னு சொல்லாதே எப்போதும் ஸ்பெஷல் தான். அதுலேயும் அவருடைய திரைப்படத்தில் கடைசி பயணம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. அப்படி பல வருடங்களாக தமிழ் சினிமாவில் முன்னணி நாயகனாக மக்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கும் விஜய் தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் என்ற படத்தில் நடித்தார். இந்த படம் 2026 பொங்கல் ஸ்பெஷலாக வெளியாக இருந்தது. ஆனால் படத்தின் தணிக்கை குழு சான்றிதழ் பிரச்சனையால் வெளியாவதில் பிரச்சனை சந்தித்து வருகிறது. படத்தின் இசை வெளியீடு எல்லாம் இதற்கு முன் எந்த ஒரு பட இசை வெளியீடும் நடக்காத அளவுக்கு படம் பிரம்மாண்டமாக கடந்த வருடம் மலேசியாவில் நடந்தது. படமும் வெளியாகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஆவலாக இருந்த நிலையில் இன்னும் படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. படம் ரிலீஸ் ஆகவில்லை என்றாலும் விஜய் தேர்தல் வேலைகளில் இருந்ததால் அவருடைய ரசிகர்களும் அந்த விஷயங்களில் அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். தேர்தல் தற்போது முடிவடைந்திருக்கிற நிலையில் விஜயின் ஜனநாயகன் படம் ரிலீஸ் குறித்து சூப்பர் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது விஜயின் ஜனநாயகன் படத்தை மே 8 அல்லது மே 14ஆம் தேதி வெளியிட படக்குழு முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. நடிகை நிதி அகர்வால் தெலுங்கு மற்றும் தமிழில் முக்கிய நடிகையாக வலம் வராங்க. அவங்க தாராள கிளாமராக படங்களில் நடிச்சு வராங்க. அது மட்டும் இல்லாம நிதி அகர்வால் கடை திறப்பு விழாவில் கவர்ச்சியான லுக்கில் வரும் போட்டோக்களும் அடிக்கடி வைரலாகிறது. இந்த நிலையில் நிதி அகர்வால் அளித்த பேட்டியில் அவர் மாத செலவு மட்டும் 5 லட்சம் ரூபாய் ஆவதாக கூறியிருக்கிறார். டிராவல், தங்குவது, டயட், ஜிம், ட்ரெயினர், பார்லர் அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ததாக கூறியிருக்கிறார். ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் மேக்கப், உடை, ஹேர் ஸ்டைல், ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 1 லட்சம் ரூபாய் வரை செலவு ஆகுமா. அது சில நேரங்களில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வார்களாம். கொடுத்தாலும் சில நேரங்களில் நானே கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நிதி அகர்வால் கூறியிருக்கிறாங்க. தனுஷின் அடுத்த படமான கரா அப்படின்ற படம் வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது கர படத்தின் ரிலீஸுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. இது தனுஷ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தயாரிப்பாளர் ஒருவர் தான் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். கரா என்ற பெயரில் தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் 3 வருடங்களுக்கு முன்பே பதிவு செய்திருந்ததாகவும், தற்போது தனுஷின் கரப்பட டைட்டிலை மாற்றாமல் ரிலீஸ் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த புகாரில் கூறியிருக்கிறார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது.